ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கதை ஃபஸ்ட் எழுதிங்க. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம்மில் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2 -2 3. அதே மாதிரி பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 -4. ஸோ இதுதான் அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கம்பேர் பண்ணி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கங்க. ஸோ 2 -2 3. அது மாதிரி கிராஸ் போட்டு 1 -4. இப்போ நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதே தான். ஏல ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா பியோட எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் தான் ஏல ரெண்டாவது நம்பர் எடுக்கணும். ஓகே, இப்போ 2, 1 2, -4. ஃபஸ்ட் நம்பர் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது நம்பர் இப்போ -2, 1. அதே மாதிரி -2, -4. இதுக்கப்புறம் மூணாவது நம்பர் 3, 1. அதே மாதிரி 3, -4. ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி ஓவர். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஈஸி தான். இப்போ ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ஏ கிராஸ் ஏ போட்டுருங்க. ஏல என்னென்ன நம்பர் இருந்துச்சு? 2 -2 3. இப்போ கிராஸ் போட்டு அதே மாதிரி ஏல உள்ள எலமெண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். 2 -2 3. இப்போ எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட் நம்பரோட எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டோட 2, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டோட 3. இப்போ அது மாதிரி எழுதிடலாம். 2, 2, அப்புறம் 2, -2. அதுக்கப்புறம் 2, 3. ஃபஸ்ட் நம்பர் எழுதிட்டோம். இப்போ ரெண்டாவது நம்பர். இப்போ இதோட எப்படி கம்பேர் பண்ணி எழுதுவோம்? இது ஏல ரெண்டாவது நம்பர். மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். 1, அது 2, அதுக்கப்புறம் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி எழுதுவோம். அப்போ -2, -2, -2, அதுக்கப்புறம் -2, 3. ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஏல ஒரே ஒரு எலமெண்ட் தான் மீதி இருக்குது, அதாவது 3. இப்போ அந்த 3ஓட எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதணும். அப்போ 3, 2, 3, -2, அதுக்கப்புறம் என்ன 3, 3. இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏ ஓவர். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ. இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ பி எழுதிக்கங்க ஃபஸ்ட்டு. பி கிராஸ் ஏ போட்டு ஃபஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட்டு 1 -4 தானே பியில் உள்ளது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கங்க. இப்போ கிராஸ் போட்டு அதாவது ஏல உள்ள எலமெண்ட்டு 2 -2 3. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா இப்போ அதே மாதிரி எல்லா நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதலாமா? 1, 2, 1, -2, 1, 3. அதுக்கப்புறம் என்ன? -4ஓட எல்லா நம்பரையும் எழுதணும். -4, 2, -4, -2, அதுக்கப்புறம் -4, 3. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா பி கிராஸ் ஏ ஓவர். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாமா? ஸோ ரெண்டாவது சம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ = பி = PQ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அதை எழுதிக்கிறேன். ஏ = பி = PQ. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஏயோட வேல்யூ PQ தான், பியோட வேல்யூ PQ தான். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு? இப்போ ஏ போட்டு அதோட வேல்யூ PQ, கிராஸ் போட்டு பியோட வேல்யூ PQ தான். இப்போ நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்? PP, PQ, அது மாதிரி QP, அதுக்கப்புறம் QQ. ஸோ இதே மாதிரி நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் ஏ. அப்படிங்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சேம் தான். அப்போது சேம் ஆன்சர் தானே வரும். இப்போ ஏ கிராஸ் ஏ போட்டு ஏயோட வேல்யூ PQ தான், கிராஸ் போட்டு ஏயோட மறுபடியும் வேல்யூ வந்து PQ தான். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும்? அதே வேல்யூ தான். PP, அதே மாதிரி PQ, அதுக்கப்புறம் QP, அதுக்கப்புறம் QQ. ஸோ இது வேல்யூ தான், மறுபடியும் அதே வேல்யூ தான் வருது. அப்போது பி கிராஸ் ஏவருக்கான வேல்யூன்னு யோசிச்சு பாருங்கள், சேம் வேல்யூ தான் வரப்போகுது. அப்போது நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எழுதிக்கிட்டு மறுபடியும் இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஏன்னா அது ரிப்பீட்டட் தான், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சேமாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது சம்மும் முடிஞ்சிச்சு. இப்போ மூணாவது சம் பார்க்கலாமா? ஸோ மூணாவது சம் கொஷின் என்ன அப்படின்னா ஏயோட வேல்யூ MN, பியோட வேல்யூ வந்து பை. ஓகே, கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஸோ மூணாவது சம்மு. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? MN. இதானே ஏயோட வேல்யூ. அப்போ பியோட வேல்யூ என்ன? பை, அதாவது வெற்றுகணம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஏ கிராஸ் பி போட்டு ஏயோட வேல்யூ MNன்னு எழுதிடலாம். பியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா வெற்றுகணம். ஸோ அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஏல வேல்யூ இருக்குது, ஆனால் பியில் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது எம்டி செட்டாக தான் வரும். இப்போ ஏ கிராஸ் ஏ. இதில் வந்து எம்டி செட்டுக்கு வேலை இல்லை, ஏ தான். ஸோ ஏயோட வேல்யூ என்ன? MN. மறுபடியும் கிராஸ் போட்டு ஏயோட வேல்யூ என்ன? MN. இப்போ இதை ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணி எழுதலாம். M, அப்புறம் MN, அப்புறம் N, N. ஸோ இப்போ ஏ கிராஸ் ஏ வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ. ஸோ இப்போ வேல்யூ என்னவாக இருக்கும்? நீங்கள் நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பியோட வேல்யூ வந்து எம்டி செட்டு, ஏயோட வேல்யூ வந்து MN. பியில் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் எம்டி செட்டு தான் வரும்.
இதை வந்து ஆர் போட்டு இல்லாட்டி இந்த மாதிரி பை போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். இப்போ ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட நோட்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.